10ஆம் வகுப்பின் இந்திய அரசியலமைப்பு பாடப்பகுதியில் உள்ள அடிப்படை உரிமைகள் பகுதியிலிருந்து 25 வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 1. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி, பகுதி 3. அரசியலமைப்பின் பகுதி 3 இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 2. அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது? சரியான விடை ஆப்ஷன் டி, உச்சநீதிமன்றம். அரசியலமைப்பின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம். கொஸ்டின் நம்பர் 3. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றது? சரியான விடை ஆப்ஷன் பி, பகுதி 3. அரசியலமைப்பின் 3வது பகுதி அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றது. கொஸ்டின் நம்பர் 4. 1. இந்திய அரசியலமைப்பில் முதலில் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்தன? 2. தற்பொழுது எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்கின்றன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, முதலில் 7 அடிப்படை உரிமைகள் இருந்தன. தற்போது 6 அடிப்படை உரிமைகள் இருக்கின்றன. அடிப்படை உரிமைகளிலிருந்து பிரிவு 31 சொத்துரிமை நீக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 5. அரசியலமைப்பு எந்த பிரிவு முதல் எந்த பிரிவு வரை அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றது? சரியான விடை ஆப்ஷன் சி, பிரிவு 12 முதல் பிரிவு 35 வரை. அரசியலமைப்பு பிரிவு 12 முதல் 35 வரை அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றது. கொஸ்டின் நம்பர் 6. யாருடைய கூற்றுப்படி எந்த சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா எனப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி, அம்பேத்கர் கூற்றுப்படி சட்டப்பிரிவு 32 அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 7. தீண்டாமையை ஒழித்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு? சரியான விடை ஆப்ஷன் டி, சட்டப்பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல் பற்றி கூறுகின்றது. கொஸ்டின் நம்பர் 8. தொடக்க கல்வி பெறும் உரிமை பற்றி எந்த சட்டப்பிரிவு கூறுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி, 21 ஏ. தொடக்க கல்வி பெறும் உரிமை 21 ஏ என்ற சட்டப்பிரிவு கூறுகின்றது. கொஸ்டின் நம்பர் 9. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பற்றி எந்த சட்டப்பிரிவு கூறுகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி, பிரிவு 32. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பற்றி கூறும் விதி பிரிவு 32. கொஸ்டின் நம்பர் 10. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் இரு நீதிமன்றங்கள் எத்தனை வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன? சரியான விடை ஆப்ஷன் பி, 5. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் இரு நீதிமன்றங்கள் 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன. 1. ஆட்கொணர்வு நீதி பேராணை. 2. கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. 3. தடையுறுத்தும் நீதி பேராணை. 4. ஆவண கேட்பு நீதி பேராணை. 5. தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. கொஸ்டின் நம்பர் 11. எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உள்ளது என கூறும் சட்டப்பிரிவு?
சரியான விடை ஆப்ஷன் ஏ பிரிவு 25. பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமையளிக்கிறது. கொஸ்டின் நம்பர் 12 சமத்துவ உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவுகள். சரியான விடை ஆப்ஷன் சி பிரிவு 14, பிரிவு 15, பிரிவு 16, பிரிவு 17, பிரிவு 18 என்ற 5 பிரிவுகள் சமத்துவ உரிமை பற்றி கூறுகின்றன. கொஸ்டின் நம்பர் 13 சுதந்திர உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவுகள். சரியான விடை ஆப்ஷன் ஏ பிரிவு 19, பிரிவு 20, பிரிவு 21, பிரிவு 21A, பிரிவு 22 ஆகிய 5 பிரிவுகள் சுதந்திர உரிமை பற்றி கூறுகின்றன. கொஸ்டின் நம்பர் 14 சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவுகள். சரியான விடை ஆப்ஷன் டி பிரிவு 23, பிரிவு 24 என்ற 2 சட்டப்பிரிவுகள் சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றி கூறுகின்றன. கொஸ்டின் நம்பர் 15 சமய சார்புரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவுகள். சரியான விடை ஆப்ஷன் சி பிரிவு 25, பிரிவு 26, பிரிவு 27, பிரிவு 28 ஆகிய 4 பிரிவுகள் சமய சார்புரிமை பற்றி கூறுகின்றன. கொஸ்டின் நம்பர் 16 கல்வி கலாச்சார உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவுகள். சரியான விடை ஆப்ஷன் ஏ பிரிவு 29, பிரிவு 30 ஆகிய 2 பிரிவுகள் கல்வி கலாச்சார உரிமை பற்றி கூறுகின்றன. கொஸ்டின் நம்பர் 17 எந்த பிரிவு சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பற்றி கூறுகிறது. சரியான விடை ஆப்ஷன் சி 29. பிரிவு 29 சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பற்றி கூறுகின்றது. கொஸ்டின் நம்பர் 18 எந்த ஆண்டு எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது. சரியான விடை ஆப்ஷன் பி 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமை நீக்கப்பட்டது. சொத்துரிமை சட்டப்பிரிவு 31 நீக்கப்பட்டு அது பகுதி 12இல் 300A என்ற சட்டப்பிரிவில் சாதாரண உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. கொஸ்டின் நம்பர் 19 சுதந்திர உரிமை பற்றிய பிரிவுகளில் தவறான ஒன்று. ஆப்ஷன் ஏ பிரிவு 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை மற்றும் தொழில் செய்யும் உரிமை. ஆப்ஷன் பி பிரிவு 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு உரிமை. ஆப்ஷன் சி பிரிவு 21 தொடக்க கல்வி பெறும் உரிமை. ஆப்ஷன் டி பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. தவறான ஒன்று ஆப்ஷன் சி பிரிவு 21 தொடக்க கல்வி பெறும் உரிமை. சரியான விளக்கம் பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. தொடக்க கல்வி பெறும் உரிமை சட்டப்பிரிவு 21A. கொஸ்டின் நம்பர் 20 பொறுத்துக. 1 பிரிவு 14, 2 பிரிவு 15, 3 பிரிவு 16,
4 பிரிவு 18. சரியான விடை ஆப்ஷன் பி. 1க்கு இ, 2க்கு இ, 3க்கு அ, 4க்கு ஆ. 1 பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 2 பிரிவு 15 மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பு அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. 3 பிரிவு 16 பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். 4 பிரிவு 18 இராணுவ கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். கொஸ்டின் நம்பர் 21 நமது நாட்டின் அடிப்படை உரிமைகளை எந்த நாட்டின் அடிப்படை உரிமைகள் தாக்கத்தால் உருவாக்கினார்கள்? சரியான விடை ஆப்ஷன் டி. அமெரிக்க ஐக்கிய நாடுகள். நமது நாட்டின் அடிப்படை உரிமைகளை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அடிப்படை உரிமைகள் தாக்கத்தால் உருவாக்கினார்கள். கொஸ்டின் நம்பர் 22 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் பற்றி எந்த சட்டப்பிரிவு கூறுகிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ. பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் பற்றி கூறுகின்றது. கொஸ்டின் நம்பர் 23 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. சரியான விடை ஆப்ஷன் சி. பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. பிரிவு 24. கொஸ்டின் நம்பர் 24 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை பற்றி எந்த சட்டப்பிரிவு கூறுகிறது? சரியான விடை ஆப்ஷன் டி. பிரிவு 30 சிறுபான்மையரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை பற்றி கூறுகின்றது. கொஸ்டின் நம்பர் 25 இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது எந்த சட்டப்பிரிவு தாமாகவே நிறுத்தப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி. பிரிவு 19 சுதந்திர உரிமையுள்ள பிரிவு 19 அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது தாமாக நிறுத்தப்படுகிறது.